ஆவணி திருவோணம் விக்னேஷ ஆச்சாரியார் திருநட்சத்திரம் சிறப்பு உற்சவம் நடைபெற்றது. சேலம் கோட்டை பெருமாள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு விக்னேஷ ஆச்சாரியார் உற்சவம் நடைபெற்றது. ஆலய மூலஸ்தானத்தில் ஸ்ரீ விக்னேஸ்வருக்கு புதுப்பட்டாடை மலர் மாலைகளுடன் நகை ஆபரணங்கள் காசு மாலை பவித்திர மாலை அணிவித்து கையில் கொடியுடன் காட்சியளித்தார் விக்னேஷ ஆச்சாரியார். தொடர்ந்து கோஷ்டியார்கள் பிரபந்தம் சேவித்ததும் மூலவர் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமிக்கும் உற்சவர் ஆச்சாரியாருக்கும் கோபுர ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்பராசி காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஆழம் வட்ட வீசப்பட்டு அழகிரிநாத சுவாமியிடமிருந்து பட்டு வஸ்திரம் எடுத்து வந்து விக்னேஸ்வருக்கு பட்டு வஸ்திரம் போர்த்தி தாமரை மாலை அணிவித்து சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கும் துளசி தீர்த்தம் சடாரி மரியாதை வழங்கப்பட்டதும் திருக்கோடி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ராமர் சன்னதியும் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிரிநாத சுவாமி ஆண்டாள் சன்னதி சுந்தரவள்ளி தாயார் சன்னதிகளிலும் திருக்கோடி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் விக்னேஷ ஆச்சாரியாரை சிறிய சப்பரத்தில் கட்டி ஆலயத்தை சுற்றி பிரகாரமாக வலம்பர செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டதும் கண்ணாடி சேவை நடைபெற்றது. இறுதியாக மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி அருகே ஸ்ரீ விக்னேஸ்வர நிறுத்தி மந்திரங்கள் கூறி அங்கிருந்தபடியே மூலவருக்கு ஆர்த்தி காண்பித்து ஆஞ்சநேயரின் எதிரே திருக்கோடி தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கும் ஸ்ரீ ராமானுஜருக்கும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கலந்து கொண்ட பக்தர்களுக்கு துளசி சடாரி மரியாதை வழங்கப்பட்டது. உற்சவ மண்டபத்தில் விக்னேஷ ஆச்சாரியாரை அமர்த்தி தேங்காய் பழம் உடைத்து பல்வேறு வகையான பழவகைகள் பிரசாதம் நெய்வேத்தியம் செய்து மகா கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலய அர்ச்சகர் பிரபந்தம் சேவித்த கோஷ்டியார்கள் பக்தர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தும் தேங்காய் பழம் நாணயங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது.